தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்றிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலகினரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகள் தென்னிந்திய தயாரிப்பு துறையில் ஒரு சிகரமாக பார்க்கக்கூடிய போற்றப்படக்கூடிய ஆர்.பி. சௌத்ரி விபத்தில் சிக்கி மரணமடைந்த நிலையில் அவரது உடல் சென்னையில் மயிலாப்பூரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு வந்திருக்கிறார் அஞ்சலி செலுத்துவதற்காக. இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக இன்று காலை முதலே குறிப்பாக மறைந்த ஆர்.பி. சௌத்ரி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திரைத்துறையினுடைய பல முக்கிய பிரபலங்கள் வந்திருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சற்று முன்னதாக தற்போது அவருடைய இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அணிவகுப்புடன் தற்போது வாகனங்கள் அனைத்து இடங்களிலும் செல்லக்கூடிய வகையில தற்போது இந்த பகுதிக்கும் முழுமையாக அந்த முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்புடன் தற்போது வாகனமானது வந்தது. வெள்ளை நிற இனோவா கார்ல விஜய் அமர்ந்திருந்தார். அவருடைய கார் உள்ளேயே நேரடியாக சென்று தற்போது அங்கிருந்து இறங்கி அஞ்சலி செலுத்துவதற்கு உள்ளே சென்றிருக்கிறார். குறிப்பாக ஆர்.பி. சௌத்ரி அவர்களுடைய குறிப்பாக பூவே உனக்காக, துல்லாத மனம் சொல்லும் உள்ளிட்ட பல திரைப்படத்துல குறிப்பாக அவர் இளம் வயதிலேயே அவருக்கான வாய்ப்புகளை தயாரிப்பு நிறுவனமாக சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து வழங்கியிருந்தது. அந்த வகையில தொடர்ந்து பல நட்பு ரீதியான பழக்கங்கள், குடும்பத்தாருடன் பல்வேறு தொடர்பு நட்பு ரீதியாக இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஜீவா உட்பட பலர் வந்து நண்பன் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். அந்த வகையில மிகுந்த நட்போடு அரசியல் ரீதியாகவும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில பல பதிவுகளை போட்டிருந்தார். இந்த நிலையில அவருடைய மிக நெருக்கமான நண்பர் என்ற அடிப்படையில தற்போது நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது இந்த பகுதிக்கு அஞ்சலி செலுத்திற்காக வந்திருக்கிறார். இங்கே அவரை பார்ப்பதற்கு தாவேக்காவுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பேரிகார்டுகள் வைக்கப்பட்டு முழுமையாக தற்போது விஜயனுடைய கார் உள்ளே சென்று வெளியே செல்லக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், ஆர்.பி. சௌத்ரி உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விஜய் நேரில் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வேல்முருகன், அதே போல இதுவரை யாரெல்லாம் அரசியல் தலைவர்களோ திரைத்துறையை சேர்ந்தவர்களோ யாரெல்லாம் இதுவரை வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க? இப்போ விஜய் கூட வேற யாரும் வந்திருக்காங்களா? தொடர்ச்சியாக தற்போது பல திரை பிரபலங்கள் காலை முதலே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பல முக்கிய இயக்குநர்கள் கே.எஸ். ரவிக்குமார், பார்த்திபன் உள்ளிட்ட பல நடிகர்களும், அதே போல கீர்த்தி சுரேஷ், அதே போல மீனா உள்ளிட்ட பல திரை பிரபல நடிகைகளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சினிமா துறையினுடைய மிக நீண்ட கால கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை வெற்றி படங்களாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆர்.பி. சௌத்ரி அப்படின்னு சொன்னா தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஒரு நபராக அவர் தயாரிப்பாளராக இருந்து வருகிறார். அதே போல அவருடைய குடும்பத்தினுடைய ஜித்தன் ரமேஷாக இருக்கட்டும் அல்லது ஜீவா இருக்கட்டும், இவர்களெல்லாம் மிக முக்கியமான நடிகராக திரை துறையில் இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற அந்த விபத்துல உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில அவருடைய உடல் வந்து கொண்டு வரப்பட்டு தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று காலை முதலே பல நடிகர்கள், குறிப்பாக திரைப்பிரபலங்கள், சற்று முன்னதாக கூட தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டவர்களாம் அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சற்று முன்னதாக வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஜீவா அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையில தொடர்ந்து வந்து அவரோடு குறிப்பாக அவருடைய வருத்தத்தை பதிவு செய்து வருகிறார். அதே போல இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இங்கிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் உடனடியாக இங்கிருந்து புறப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, உங்க கைவசம் என்ன தகவல்கள் இருக்கு, பகிர்ந்துக்கலாம்.
ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது அவருக்கு நெருக்கமான தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரியோடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். குறிப்பாக இவர்களுடைய அந்த நட்பு என்பது விஜயோடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பித்தது. அதாவது அவர் விஜயுடைய திரைப்பயணம் தொடங்கிய காலகட்டத்தில் பூவை உனக்காக உள்ளிட்ட படங்களை வந்து அவர் தயாரித்திருந்தார். அது வந்து விஜய் வந்து நடித்திருந்தார். அப்போது தொடங்கியது. விஜய் ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில், குறிப்பாக சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. குறிப்பாக துல்லாத மனம் துள்ளும் என்ற திரைப்படம் வந்து பெரும் வெற்றி அடைந்தது. கிட்டத்தட்ட 200 நாட்கள் எல்லாம் தாண்டி ஓடியது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படங்களை வந்து தயாரித்து கொடுத்திருக்கிறார் விஜய்க்காக. அவர்களுடைய நட்பும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருந்தது. சமீப காலமாக வந்து சில தயாரிப்புகளில் விஜய் நடிக்கவில்லை என்றாலும் விஜயுடைய நடிப்பில் ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும், அந்த படம் தன்னுடைய 100வது தயாரிப்பு படமாக இருக்க வேண்டும் என்று ஆர்பி சௌத்ரி வந்து விரும்பினார். ஏனென்றால் இப்போது அவர் 99வது திரைப்படத்தை வந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார். விஷால் நடிப்பில் வந்து மகுடம் என்ற படம் வந்து உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த படம் வந்து ஆர்பி சௌத்ரியுடைய சூப்பர் குட்ஸ் நிறுவனத்தின் 99வது திரைப்படம். எனவே 100வது படத்தை விஜயை வைத்து தயாரிக்க வேண்டும் என்று சில படங்களுடைய வாய்ப்பை கூட அவர் சில படங்களை தயாரிப்பதாக இருந்தது. அந்த படங்களையும் தவிர்த்து விட்டு விஜயை வைத்து 100வது படத்தை வந்து தயாரிக்க வேண்டும் என்று, ஒரு மைல்கல் படத்தை தயாரிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் விஜய் அந்த படமும் வந்து நடைபெறுவதாக தான் இருந்தது. குறிப்பாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த அந்த கோட் திரைப்படம் வேறு ஒரு இயக்குனர் இயக்கத்தில் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் விஜய் நடிப்பதாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் இறுதி நேரத்தில் அந்த படம் கைவிடப்பட்டுதான் வேறொரு நிறுவனம் வெங்கட் பிரபு வைத்து கோட் திரைப்படத்தை வந்து தயாரித்திருந்தது. இருந்தாலும் எப்படியாவது 100வது படத்தை விஜய் வைத்து தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில், ஒரு ஆசையில் இருந்தார். ஆனால் அது வந்து கைகூடாமல் போனது. தன்னை வைத்து பல வெற்றி படங்களை இயக்கிய ஆர்பி சௌத்ரி நேற்று மறைந்ததை அடுத்து இன்று சென்னைக்கு அவருடைய உடல் வந்து வந்தடைந்தது. இந்த நிலையில் விஜய் வந்து அரசியல் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் ஆட்சி அமைப்பதில் வந்து மும்முரமாக இருந்தாலும் தன்னுடைய நெருங்கிய தயாரிப்பாளர் என்றதன் காரணமாக தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீராம். ஆர்பி சௌத்ரியினுடைய உடலுக்கு விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக மயிலாப்பூர் வந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.